வராத கற்பகம். நான் உங்களுக்காக தான் ஆனந்தியை விட்டு வந்தேன். ஆனா என் மனசு இன்னும் அவளையே சுத்தி வருது. ஆனந்தி ஒன்னும் குழந்தை இல்ல. அவ வாழ்க்கை அவளுக்கு தீர்மானிக்க தெரியுமா? அதாங்க என் பயமே. அவ மாப்பிளைய தூக்கி எறிஞ்சிட்டு என்னால தனியா வாழ முடியும்னு தனியா வந்துட்டா, நான் இத்தனை நாளா அந்த வீட்டுல பொறுமையா இருந்ததுக்கும் அவளை புத்திமதி சொல்லி அடக்கி வச்சதுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னோட இந்த பயம் தான் அர்த்தமே இல்லாது. ஏமா, கார்த்திகை விரும்பித்தானே ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா? அப்போ அவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உன்னை விட கார்த்திகை பத்தி அவளுக்கு தெரியும். இனிமே அவனை திருத்த முடியாதுங்கிற கட்டத்துல தான் அவன் இல்லாத வாழ்க்கையை பத்தி யோசிப்பா. அந்த முடிவுக்கு அவ எப்பவோ வந்துட்டா. நான் தான் தடுத்து அவளை அந்த வீட்டுல இருக்க வச்சேன். கற்பகம், சமாதானப்படுத்த வீட்டுல ஒரு ஆள் இருந்தா தான் அந்த வீட்டுல சண்டை அதிகமா இருக்கும். இருக்கிறதே 2 பேர்னா மனசுல ஒரு பயம் இருக்கும், விட்டு கொடுத்து போவாங்க. வீட்டுல சமாதானப்படுத்த யாருமே இல்லைன்னா மாப்பிள்ள ஆனந்தியை விட்டு போயிடுவாரா? கோவத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்காது. அந்த பயம் தான் தன் மேல் இருக்கிற தப்ப உணர வைக்கும். இந்த பாரு, நீ ஆனந்தி பத்தி யோசிக்க வேண்டாம். அவன் நல்லா இருப்பாமா. நீ வா போலாம். வாண்ணா, எங்க கூப்பிடுறீங்க? நம்ம வீட்டுக்கு தாமா. அபி வீட்டுக்குன்னு சொல்லுங்க. நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். ஏமா, இன்னும் உன் மனசுல அபி மேல இருக்கிற கோபம் போகலையா? எனக்கு அவன் மேல கோபம் இல்லைங்க. அதே மாதிரி அவ வீட்டுக்கு போறதுக்கும் மனசு வரல. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா இல்ல. அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதானே ஞாபகம் வரும். எப்போ நீ பழசியே நினைச்சுக்கிட்டு இருக்க கற்பகம். இத பாருமா, நீ வீட்டுக்கு வந்தா அபி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அவ வேண்டாம் தானுங்க நான் ஆனந்தி கூட போனேன். இப்ப திரும்பவும் அவ வீட்டுக்கு போறது, அதுவும் இந்த நிலைமையில போறது எனக்கு அவமானமா இருக்காதா? என்ன பேசுற நீ? அபி உன் பொண்ணு, நம்ம பொண்ணுமா. அபி கிட்ட போய் ஈகோவா பாக்குற? ஏமா, அபி உன்னை பத்தி அப்படி நினைக்க மாட்டா. கற்பகம், குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் அப்போவே மறந்துடணும். எல்லாத்தையும் மனசுல சுமந்துகிட்டே இருந்தோம்னா நிம்மதியே இருக்காது. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அபி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரே நாள்ல என்னுடைய எல்லா நம்பிக்கையும் கலைச்சிட்டா. நான் இப்போ அந்த வீட்டுக்கு வந்தா அவ எது செஞ்சாலும் எனக்கு தப்பாதான் தோணும். அது நரகங்க. என்னால அங்கே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப திரும்பவும் ஆனந்தி வீட்டுக்கே போறியா? உங்க விருப்பத்துக்கு மாறா நான் அங்கேயும் போகல. அப்புறம் என்ன ஆர்த்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு, நான் போனா உதவியா இருக்கும். அவளும் என்ன கூப்பிட்டுட்டு தான் இருக்கா. அபிக்கு யார் எதிரியோ அவங்கிட்ட தான் ஆர்த்தி கை கட்டி வேலை செய்றான்னு தெரியும்ல. உன்னால அங்கேயே நிம்மதியா இருக்க முடியாதுமா. என்ன குழப்பாதீங்க. என்ன அவ வீட்லயே கொண்டு போய் விட்டுடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன கற்பகம், உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. சரி, உன் இஷ்டம், வா போலாம். ஆமா, அபியும் தோழரும் எதுக்காக நம்மள இங்க வர சொல்லிருக்காங்க? புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட் பத்தி பேசி பப்ளிசிட்டி தேடிக்கத்தான். அப்புறம் எதுக்கு நம்மள இந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க? வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். வேற என்னவா இருக்கும்? அபியும் தோழரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்காகத்தான் எல்லா மீடியாக்களையும் கூப்பிடுறத விட்டுட்டு நம்மள மட்டும் செலக்டிவா கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இது பிசினஸ் மீட் இல்ல, வேற ஏதோ பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேற ஏன் சார் குழப்புறீங்க? அவங்க வந்தாங்கன்னா சொல்ல போறாங்க. வாருங்கள் அபி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். பத்திரிகை தோழர்களே, சிறிது காலதாமதமாக நாங்கள் வந்ததற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். தோழர்களே, நீங்கள் அனைவரும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்தமைக்கு எங்கள் நன்றிகள். சில முக்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காகவே உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். நீங்கள் அனைவரும் வந்துவிட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. பத்திரிகை தோழர்களே, உங்களுக்கு தெரியாததல்ல, பத்திரிகை என்பது சமூகத்தினுடைய அவலங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மட்டுமல்ல, எது சரி எது தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற திசைகாட்டியும் கூட. அப்படிப்பட்ட பணிகளுக்காகவே
உங்களை இங்கு அழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பணிகள் எவை, அதற்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பனவற்றை அபி அவர்கள் முழுமையாக உங்களுக்கு எடுத்து விளக்குவார்கள். அதன் பின்பு உங்களுக்கு எழக்கூடிய வினாக்களை எங்கள் முன்பு எடுத்து வையுங்கள். நாங்கள் இருவருமே உங்கள் கேள்விகளுக்கு தேவையான பதில்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம். நன்றி. அபி, தொடருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தோழர் சொன்ன மாதிரி எது சரி எது தவறுன்னு சுட்டி காட்ட வேண்டிய கடமை பத்திரிகை நிருபர்களுக்கு தான் இருக்கு. பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு தனி நபர் ஒதுங்கிட முடியாது. இந்த சமூகத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த அக்கறை இருக்கணும். ஏன் கண்ணு முன்னால நடந்த ஒரு அநீதிய என்னால தட்டி கேட்க முடியலனாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் சாட்சியா இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். அது தப்பு செய்யறவங்கள யோசிக்க வைக்கும். சட்டத்துக்கு புறம்பா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். எங்க கண்லயும் அப்படி ஒரு விஷயம் பட்டது. எங்களால இது எங்களோட வேலை இல்லைன்னு ஒதுங்கி போக முடியல. மறைஞ்சு இருக்கிற உண்மைகளை வெளியில கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். மேடம், நேரடியா விஷயத்துக்கு வாங்க. வரேன். உங்களுக்கு மிஸ்டர் சங்கரபாண்டியன ஞாபகம் இருக்கா? எக்ஸ் மினிஸ்டர் சங்கரபாண்டியன் தானே? ஆமா, அவரே தான். மேடம், அவர் ஒரு கிரிமினல். பல கேஸ்ல போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவரே தலைமறைவா இருக்கிறதா கேள்வி. ஆனா அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அத உடனே போலீஸுக்கு தெரிவிக்க வேண்டியது தானே? தாராளமா செய்யலாம். ஆனா அப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? திரு சங்கரபாண்டியன் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். அதன் பின்பு என்னவாகும்? காவல்துறையால் ஊருக்கு தெரிய வேண்டிய பல ரகசியங்கள் யாருக்கும் தெரியாமல் அழிக்கப்படும். தோழர், நீங்க என்ன சொல்றீங்க? சற்று பொறுமையாக இருங்கள். அபி தான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லி முடிக்கட்டும். அதன் பிறகு உங்கள் வினாக்களை எழுப்பலாமே. சரி மேடம், நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் மிஸ்டர் சங்கரபாண்டியன் மேல தொடரப்பட்ட எல்லா வழக்குகள்லயும் அவர் மட்டுமே காரணம்னு காவல்துறை ஒரு தப்பான அபிப்பிராயத்துல இருக்கு. இல்ல அவங்க திட்டமே அப்படியா இருக்கலாம். ஆனா சங்கரபாண்டியன் செஞ்ச எல்லா குற்றங்களுக்கு பின்னணியில இருக்கிறது ஆதி, தொழிலதிபர் மிஸ்டர் ஆதித்யா. மேடம், இந்த ஆதித்யா பில்டர்ஸ் எம்டி இருக்காரு ஆதி, அவரை தானே சொல்றீங்க? ஆமா, அவரேதான். தன்னோட பிசினஸ்க்காக சங்கரபாண்டியனை பயன்படுத்தியிருக்காரு. குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனைன்னு இந்தியன் பீனல் கோட்ல சொல்லியிருக்கு. அந்த வகையில பார்த்தா மிகப்பெரிய குற்றவாளி மிஸ்டர் ஆதித்யா தான். காவல்துறை இதுவரைக்கும் ஆதித்யா கிட்ட எந்த விசாரணையும் பண்ணல. ஏன் அவரை ஒரு குற்றவாளியாவே நினைக்கல. சல்பேட்டா சரோஜா கோர்ட்ல வச்சு சுடப்பட்டது. அவங்களோட தம்பிகளை கொன்னது. ஜெயில என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணி அந்த முயற்சியில பாவம் மஞ்சுளான்ற ஒரு பொண்ணு சாகடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தோழரை கொலை பண்ற ஒரு முயற்சியில தமிழ்ச்செல்வன்ற ஒரு இளைஞன் செத்தது. அதுக்கப்புறம் கொச்சின்ல என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுல தாரகேன்ற ஒரு பொண்ணை சாகடிச்சது. இது எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமா ஆதியோட தம்பி அர்ஜுன் எங்க தனக்கு போட்டியா வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு ஆக்சிடென்ட்ங்கிற பேர்ல அவர் கொல்லப்பட்டது. இத்தனை கொலைகளுக்கு பின்னாடி ஆதியோட சூழ்ச்சி மட்டும்தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட நிறையவே இருக்கு. மேடம், ஆதி எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? என்ன ஒழிக்கணும், என்னோட பிசினஸ தரமட்டமாக்கணும் அப்படிங்கிற பேரே இந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த ஆதி மிருக வெறி புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கான். பணத்துக்காக அவன் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கான். யார வேணாலும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவான். ஆனா அவனால பணம் கொடுத்து வாங்க முடியாத உலகம் ஒண்ணு இருக்கு. அது உங்கள மாதிரி பத்திரிகை நண்பர்கள். உங்க உலகத்தை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ என்னோட உயிருக்கு பயந்துகிட்டு இதெல்லாம் ஒண்ணும் செய்யல. ஒரு உக்கிரமான அரக்கனுக்கு தண்டனை கிடைக்கணும். இல்லனா பறிபோன உயிர்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நியாயம், தர்மம் இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்குன்னு நம்பித்தான் என்ன மாதிரி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எதுவுமே இல்லனா வாழறதுக்கு அர்த்தமே இருக்காது. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நீங்க எல்லாரும் உங்க பத்திரிகையில நடந்த எல்லா அநீதிகளையும் எழுதணும். அதுக்காக தான் இந்த கூட்டமே. மேடம், உங்க கம்பெனிக்கும் ஆதித்யா பில்டர்ஸ்க்கும் போட்டி இருக்கு. அதனால நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு நாங்க ஏன் நினைக்க கூடாது? உங்களுக்கு கண்டிப்பா இந்த எண்ணம் வரும்னு எனக்கு தெரியும். மேடம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இருக்கு. சம்பந்தப்பட்ட நபரே உங்க முன்னால வந்து நின்னு எல்லாத்தையும்
விளக்கமா சொல்ல போறாரு. அவர்கிட்ட நடந்த எல்லா குற்றங்களுக்கும் நிறைய ஆதாரம் இருக்கு. யார் அவர் மேடம்? எக்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் சங்கரபாண்டியன். அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் உங்க எல்லாரையும் சந்திக்க விரும்புறாரு. அப்ப அவரை வர சொல்லுங்க மேடம். இங்க வந்திருக்காரா மேடம் அவரு? இல்ல, இங்க வரல. எங்க இருக்காரு? மேடம் உடனே நாங்க அவரை பார்க்கணும். இருக்காரு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். அவர் எங்க மேடம் இருக்காரு? சொல்லுங்க மேடம். தூக்கி போடாதீங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். நீங்களாவது ஏன் மேடம் சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்க? அமைதி, அமைதி. சற்று பொறுமையாக இருங்கள், சற்று பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள். அபி எல்லா விதமான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் அபி. சங்கரபாண்டியன் சார போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவரை பாதுகாக்கிறது சட்டப்படி குற்றம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா அதே சமயம் அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் சரியான நபர்கிட்ட போய் சேரணும், உண்மைகள் என்னன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுனால மீடியா மூலமா உண்மைகளை மக்களுக்கு தெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் சரண்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நேரடியா இங்க வர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால நாளைக்கு நாங்க சொல்ற ஒரு இடத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும். அங்க இருந்து சங்கரபாண்டியன் இருக்கிற இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போவோம். மேடம் உண்மையிலே சங்கரபாண்டியன் இருக்காரா இல்ல ஒரு பரபரப்புக்காக சொல்றீங்களா? தோழரே, வெறும் பரபரப்புக்காக நாங்கள் இதை கூற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒன்றை உங்கள் முன் சொல்லிவிட்டு பின்பு உங்கள் முகத்தில் விழிக்க முடியாத நிலையை எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை. தொழில் அதிபருங்கிற போர்வையில கொலை பண்றது இன்னைக்கு சகஜமா போச்சு. எதிர்த்து கேட்டா கொலை, தொழில் போட்டியாளரா வந்தா கொலை, சொந்த பந்தங்கள் சொத்தை பிரிச்சு கேட்டாலும் கொலை. இப்படி அடுத்தடுத்து கொலைகள் பண்றதுக்கு இது என்ன ராஜா காலமா? இது மக்கள் ஜனநாயக காலம். 2009 நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன ஆதிவாசி காலமா? இதுக்கெல்லாம் நியாயம் தர்மம் எதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு சட்டம், நீதி, காவல், நீதிமன்றம் எல்லாம்? மேடம், இப்ப நீங்க ராஜான்னு குறிப்பிட்டது மிஸ்டர் ஆதித்யாவை தானே? ஆமா ஆமா, நிச்சயமா மிஸ்டர் ஆதித்யாவை தான். சட்டத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு முன்ன ஏன் இது மக்களோட பார்வைக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நியாயம் சட்டம் ரெண்டுமே வேற வேற ஆயிப்போச்சு. சட்டத்துக்கு சாட்சி ஆதாரம் இது இருந்தா போதும், நியாயத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அதனாலதான் சங்கரபாண்டியன் ஆதியால நடந்த அக்கிரமங்களை ஆதாரத்தோட மீடியா முன்னால கொண்டு வரதுக்கு தயாரா இருக்காரு. மேடம், எந்த இடத்துல அவர் வர இருக்காரு மேடம்? தோழரே, அது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை சரியான இடத்திற்கு நாங்களே அழைத்துச் செல்வோம். ஆமா, நாளைக்கு காலையில 8 மணிக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு போன் வரும். நாங்க ஒரு இடத்தை குறிப்பிடுவோம். அந்த இடத்துக்கு நீங்க வந்தா போதும். அங்க இருந்து மிஸ்டர் சங்கரபாண்டியன் இருக்கிற இடத்துக்கு நாங்க உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். மேடம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்க மேடம். சூழ்நிலை அப்படிதான் இருக்கு சார். சங்கரபாண்டியன் சென்னையில தான் இருக்காரா? சங்கரபாண்டியன் எங்க இருக்காருன்னு இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா நாளை காலையில உங்க எல்லாரையும் அவர் சந்திப்பாரு. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்ப நம்ம கிளம்புவோம். நன்றி மேடம். சார், லைன்ல இருக்கீங்கல்ல? இருக்க. நான் உடனே உங்களை சந்திக்கணும். போரூர் டேங்க் பக்கத்துல ஒரு சர்வீஸ் லைன் இருக்குல்ல, அங்க இருங்க, நான் வரேன். கண்டிப்பா வந்துடுறேன் சார். லேட் பண்ணாதீங்க. இல்ல இதோ உடனே கிளம்பி வந்துடுறேன் சார்.
நீ என்கிட்டயே வித்த காட்டுறியா? You're bloody playing games with me? சங்கர் பாண்டியனோட சேர்த்து உனக்கும் நான் சமாதி கட்டுறேன்டி.